கிடுகு முனைந்து கொண்டிருந்த சரசுவை புறவாசல் பக்கமிருந்து கத்தும் ஆட்டின் சத்தம் நிமிரச் செய்தது. அவள் வளர்க்கும் ஆடுகளில் ஒன்று சினையாகி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். 2 நாட்களாக எப்போது குட்டி போடும் என்று காத்து கொண்டிருந்தவள் சத்தம் கேட்டவுடன் ஓடி சென்று பார்த்தாள். ஆடு குட்டி ஈனும் தருவாயில் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அருகில் சென்று அதன் முதுகை வாஞ்சையுடன் தடவி கொடுத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். வழி பொறுக்க முடியாமல் தலையை ஆட்டியபடியே சத்தம் போட்டு கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் ஆட்டுக்குட்டியின் சிறிய கால்களும் அதற்கு இடையே தலையும் வெளியே வர ஆரம்பித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். குட்டி போடும் இடத்தில் சாக்கு பைகளை விரித்து வைத்தாள் சரசு. குட்டியின் உடல் முழுவதுமாக வெளியே சாக்குப்பை மீது பொத்தென்று விழுந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். பழைய துணி ஒன்றை எடுத்து குட்டியை நன்றாக துடைத்துவிட ஆரம்பிக்கும் போது அடுத்த குட்டியையும் ஈன்றது அந்த தாயாடு என்றுதான் சொல்ல வேண்டும். சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டு செவ்வந்தி ஓடி வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன சரசக்கா, ஆடு ஈனிருச்சா? கெடக்குட்டியா புருவ குட்டியாக்கா? ஆர்வம் பொங்க கேட்டாள் அந்த சிறுமி என்றுதான் சொல்ல வேண்டும். 2ம் தான். நல்ல நேரத்தில் வந்த, கொஞ்ச நேரம் குட்டியை பார்த்துக்க, எதிர் தோட்டத்தில் போய் புல்லை அறுத்துட்டு ஓடி வந்துடுறேன், பாவம் ஆடு களைச்சி போயிருக்கும் என்று சொன்னவள் பனையோலை பெட்டியும் புல்லறுக்கும் அருவாளும் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் என்றுதான் சொல்ல வேண்டும். வாசலுக்கு வந்தவளை வழிமறித்தான் சரசின் கணவன் சாமிக்கண்ணு. சாமிக்கண்ணு ஒரு மொடா குடிகாரன், வேலை வெட்டி இல்லாமல் ஊர் சுற்றுபவன் என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் கையை முறுக்கி முதுகில் ஓங்கி அரைந்து கீழே தள்ளிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். யாத்தி என்று அலறியபடி விழுந்தாள் சரசு. உடனே 2 நாளா துட்டுன்னு நானும் நாயா அலையிற, ஒரு பயலும் துட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். இப்ப துட்டு தர்றியா இல்லையா? அடுப்ப கரையில் ஒளிச்சு வச்சிருப்பையே, கோபத்தில் கத்தினான் சாமி கண்ணு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பாரு, ஆடு குட்டி ஈனு இருக்கு, நான் போய் புல்லறுத்துட்டு வரணும். சும்மா என்கிட்ட 5 பைசா கிடையாது. அடுப்பில் பழைய சோறும் இருக்கு, வெங்காயத்தையும் கடிச்சுக்கிட்டு தின்னு, இல்லை எங்கேயாவது போய் சாவு, என் உசுரை எடுக்காத என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள் சரசு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆடுகளுக்கு புற்கள் அறுத்து கொண்டு வீட்டிற்கு வரும்போது திமுதிமுவென்று ஆட்கள் ஓடுகின்ற சப்தம் கேட்டு புரியாமல் நின்றாள். கூட்டம் கூட்டமாக எல்லோரும் குளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன ஏதுவென்று புரியாமல் சிறுவன் ஒருவனை மடக்கி நிறுத்தினாள் என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லோரும் எங்க இப்படி கண்ணு முன்னு தெரியாம ஓடுதிய என்று கேட்டார். அக்கா, உனக்கு செய்தி தெரியாதா? கடைவீதி பக்கத்துல சாராய கடை இருந்துச்சுல்ல, அதுல ஏதோ விஷம் கலந்துருச்சான், 4 பேரு செத்து கிடக்காங்களாம். மூச்சு வாங்கி கொண்டே சொன்னவன் சரசை விட்டு விலகி ஓடினான் என்றுதான் சொல்ல வேண்டும். தூக்கி வாரி போட்டது சரசுவுக்கு. ஒருவேளை சாமி கண்ணு குடிக்க போயிருந்தால் தெரியாமல் புருஷனை சாபமிட்டது பழித்து விடுமோ? வெறுவென்று வீட்டுக்கு வந்து தேடி பார்த்தால் சாமி கண்ணு வீட்டில் இல்லை. ஆடு கத்தி கொண்டிருந்தது. சாராய கடையை நோக்கி ஓட்டமும் நடையுமாக படபடப்புடன் சென்றாள் சரசு. பக்கத்தில் இருந்த சாராய கடையை பெரும் கும்பல் சூழ்ந்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒப்பாரி சத்தமும் அழுகையும் பலமாய் கேட்டது. நெஞ்சிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுது கொண்டு இருந்தார்கள் பெண்கள். 4 உடல்கள் வரிசையாக கிடத்தப்பட்டிருந்தது. பயந்து அழுது கொண்டே ஒவ்வொரு உடல் பக்கத்திலும் அருகிலும் சென்று பார்த்தால் சரசு என்றுதான் சொல்ல வேண்டும். 4வது உடலை பார்ப்பதற்கு சென்றவள் தோள் மீது ஒரு கை விழுந்து தடுத்தது. யார் என்று திரும்பி பார்த்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். தலையை தொங்க போட்டு கொண்டு நின்றிருந்தான் சாமி கண்ணு. கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மச்சான், ஏன் மச்சான் அழுவுற
மச்சான் என்னாச்சு மச்சான்? அவனை உயிருடன் கண்ட சந்தோஷத்திலும் ஏன் அழுகிறான் என்கின்ற குழப்பத்திலும் அவனை உழுப்பினால் சரசு என்று தான் சொல்ல வேண்டும். என்னை மன்னிச்சிடு புள்ள. எத்தனையோ நாள் நீ என்னைய குடிக்கக்கூடாதுன்னு நீ சொல்லியும் நான் கேட்கல. இன்னைக்கு நீ புல்லறுக்க போயிருந்தப்ப புதுசாக பிறந்த ஆட்டுக்குட்டியை எவனுக்காச்சும் விற்று தண்ணி அடிக்கலாம்னு நினச்சி புருவக்குட்டியை தூக்கிக்கிட்டு சந்தை பக்கம் போனேன். போகிற வழியில் கையில் இருந்து ரோட்டில் குதிச்சிருச்சு புள்ள. ஓடி போய் எடுக்கிறதுக்கு உள்ள பஸ்ஸுக்காரன் அடித்து எறிஞ்சிட்டான். அந்த சின்ன குட்டி துடிச்சுடிச்சு சாகிறத கண்ணில் பார்த்துட்டேன் சரசு. என்னால் தாங்க முடியலை. மனசு ஒடிஞ்சு போய் அங்கேயே உக்காந்துருந்தேன். அப்போதான் சாராயத்தில் விஷம் கலந்த விஷயம் தெரிஞ்சது. அதோட விசிறை விட்டு என் உசுரை காப்பாற்றிடுச்சு அந்த ஆட்டுக்குட்டி. இனிமே அந்த ஆட்டுக்குட்டி மேலே சத்தியமா நான் குடிக்க மாட்டேன் சரசு சொல்லிவிட்டு கதறி அழுதான் சாமி கண்ணு என்று தான் சொல்ல வேண்டும். சாராயத்தால் இறந்தவர்களுக்காக அழுகின்ற சத்தத்தை விட அதிகமாக கேட்டது ஆட்டுக்குட்டிக்காக அழுகின்ற சாமி கண்ணுவின் அழுகை சத்தம் என்றான் அவள் என்றான்.